வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானிய ஜனாதிபதி எப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துவிட்டாலோ அல்லது பலத்த இயலாமைக்கு ஆனாலோ ஈரானுக்கு புதிய ஜனாதிபதியாக இவரை போல மோசமான ஒருவரை கண்டுபிடிப்பது கடினம் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDFின் முன்னாள் உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் டமீர் ஹேமன் தெரிவித்துள்ளார். தற்போது தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனம் INSSின் நிர்வாக இயக்குநராக இருக்கும் ஹேமன் நடந்து கொண்டிருக்கும் ஈரான் இஸ்ரேல் மோதலின் தாக்கத்தை பொறுத்தவரை இது எந்த மூலோபாய தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஒருவேளை தாக்கம் ஏற்பட்டாலும் அது மிக குறைவான தாக்கமாகவே இருக்கும். ஆனால் ஈரானை பொறுத்தவரை அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார். ஈரானுக்கு புதிய ஜனாதிபதியாக எப்ராஹிம் ரைசியை போல மோசமான ஒருவரை கண்டுபிடிப்பது கடினம் என்று எந்த அடிப்படையில் மேஜர் ஜெனரல் டமீர் ஹேமன் தெரிவித்தார் என்பதை அவர் விளக்கவில்லை. ஒருவேளை ஹெலிகாப்டர் விபத்தில் ரைசி இறந்தால் என்ன நடக்கும் என்று கருத்து கூறியுள்ள மற்றொருவரும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDFின் முன்னாள் உளவுத்துறை தலைவராக இருந்த மேஜர் ஜெனரல் அஹரோன் ஜிவி ஃபர்காஷ். அவர் என்ன சொல்கிறார்? ஒருவேளை ரைசி இறந்துவிட்டால் இஸ்ரேலிய விவகாரங்களில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படாது. காரணம், ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி மட்டுமே முக்கிய மூலோபாய முடிவுகளை எடுக்கிறாரே தவிர ஜனாதிபதி அல்ல என்று கூறி ஹேமனின் கருத்துடன் உடன்பட்டார். அந்த கருத்துக்கள் இருந்த போதிலும் கமேனிக்கு 85 வயது ஆகிறது. அத்துடன் அவர் பல ஆண்டுகளாக உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு பின் ஈரானின் அடுத்த சுப்ரீம் தலைவர் முன்னணி வேட்பாளராக ரைசி சமீபகால ஆண்டுகளில் பார்க்கப்பட்டார். இங்குள்ள மற்றொரு விஷயம், எப்ராஹிம் ரைசியின் தேர்தல் வெற்றியை உறுதி செய்ய அலி கமேனி கணிசமான நடவடிக்கைகளை எடுத்தார். ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் ஜனநாயகம் என்பது பல நாடுகளில் உள்ள ஜனநாயகத்திலிருந்து பெரிதும் மாறுபட்டது. அங்கு ஜனாதிபதி மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனால் ஜனாதிபதி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி. அதனால் மக்களால் அதிகம் விரும்பப்படும் ஒருவர் தன்னிச்சையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்துவிட முடியாது. அவரை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராக முதலில் ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பின்னரே மக்கள். எப்ராஹிம் ரைசி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேர்தலில் போட்டியிட விரும்பிய செல்வாக்கான பலரை தகுதி நீக்கம் செய்து போட்டியிட விடாமல் செய்தார் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி. அப்படித்தான் குறைந்த சதவீத மக்களால் வாக்களிக்கப்பட்டு ஜனாதிபதியானார் எப்ராஹிம் ரைசி. ரைசி இறந்துவிட்டால் கமேனியின் வாரிசாக ஒரு புதிய நிலத்தடி பந்தயம் மீண்டும் தொடங்கப்படலாம். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இது இரண்டாவது நிலத்தடி பந்தயம். ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி தமக்கு பின் அடுத்த சுப்ரீம் தலைவராக வருவதற்கு வளர்த்து வந்த மற்றொருவர் இருந்தார் என்றால் இப்போது இல்லை என்று அர்த்தம். அவர்தான் ஈரானிய இராணுவத்தின் அல் குட்ஸ் படைப்பிரிவின் முன்னாள் தளபதி ஜெனரல் ஹசீம் சொலைமானி. ஹசீம் சொலைமானியை ஈராக்கில் வைத்து ஆளற்ற விமான தாக்குதலில் கொன்றது அமெரிக்க உளவுத்துறை CIA. அவரது மறைவின் பின் ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி தமக்கு பின் அடுத்த சுப்ரீம் தலைவராக வருவதற்கு வளர்த்து வந்த எப்ராஹிம் ரைசிக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அயத்துல்லா அலி கமேனி புதிதாக ஒருவரை வளர்க்க வேண்டும். அலி கமேனி தனது பதவிக்கு வளர்த்த இவருக்கு ஏற்பட்ட கதையை பார்த்து புதிதாக வளர்க்கப்பட உள்ள ஆள் மிரளாவிட்டால் சரி புதிய சுப்ரீம் தலைவர் பதவிக்கு ஒரு நபரை பின்னர் தேடலாம். அதற்கு தற்சமயம் கைவசம் ஒருவர் அந்த பதவியில் இருக்கிறார். ஆனால் ரைசிக்கு ஏதாவது நடந்தால் ஜனாதிபதி பதவிக்கு தான் உடனடியாக ஒருவர் தேவை. அதற்கு யார் இருக்கிறார்கள்? எப்ராஹிம் ரைசி மற்றும் அவரது பரிவாரங்களின் ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்க ஈரானிய அரசாங்கத்தின் அனைத்து திறன்களையும் அணி திரட்டுவதை நோக்கமாக கொண்ட அவசரகால ஆலோசனை கூட்டத்திற்கு துணை ஜனாதிபதி மொஹாமட் மொக்பர் தலைமை தாங்கினார். சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி உத்தரவிடாமல் மொஹாமட் மொக்பர் தலைமை தாங்கியிருக்க முடியாது என்பதால் இவர்தான் அடுத்த ஜனாதிபதியாக வர வாய்ப்பு உள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஜனாதிபதி எப்ராஹிம் ரைசிக்கு மரணம் ஏற்பட்டால் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஈரானின் சுப்ரீம் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவரே புதிய ஜனாதிபதியாக வர முடியும். ஈரானில் ஒரு ஜனாதிபதியும் அவருக்கு கீழ் மொத்தம் 12 துணை ஜனாதிபதிகளும் உள்ளார்கள். இவர்களில் யாரும் சுப்ரீம் தலைவரால் அங்கீகரிக்கப்படலாம். 69 வயதான துணை ஜனாதிபதி மொஹாமட் மொக்பர் 12 துணை ஜனாதிபதிகளில் வயதில் மிகவும் மூத்தவர். 1989 நிறைவேற்றப்பட்ட ஈரானிய அரசியலமைப்பின் 131வது பிரிவின் கீழ் நிறைவேற்று சட்டமன்ற மற்றும் நீதித்துறை கிளைகளின் தலைவர்கள் குழு துணை ஜனாதிபதிகளை சுப்ரீம் தலைவருக்கு பரிந்துரை செய்யும். அது சுப்ரீம் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டால் துணை ஜனாதிபதி ஆகலாம்.
ஜனாதிபதி இருந்தால் அதே குழு புதிய ஜனாதிபதியை சுப்ரீம் தலைவருக்கு பரிந்துரை செய்யும். சுப்ரீம் தலைவர் தாம் விரும்பிய நபர் வரும் வரை அங்கீகரிக்காமல் நிராகரித்துக் கொண்டே இருக்கலாம். அதனால் எதுக்கு அந்த விளையாட்டு என்று சுப்ரீம் தலைவர் விரும்பும் நபர் யார் என்று கேட்டு அவரையே பரிந்துரை செய்துவிட்டு தமது சோழியை பார்க்க போய்விடும் பரிந்துரை குழு. 50 நாட்களுக்குள் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட வேண்டும் என்பது ஈரானிய அரசியலமைப்பு சட்டம். துணை ஜனாதிபதி முகமது மொக்பர் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியுடன் நெருங்கிய உறவுகளை கொண்டுள்ளார். 2007 கமேனியால் பிரத்யேகமாக கட்டுப்படுத்தப்படும் பல பில்லியன் டாலர் நிதி பேரரசான செட்டாட்டின் தலைமை நிர்வாகியாக மொக்பரை தெரிவு செய்தார் அலி கமேனி. செட்டாட்டின் பல சொத்துக்கள் ஈரானிய பொதுமக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சொத்துக்களில் இருந்து பெறப்பட்டவை. அதை பொதுமக்களிடமிருந்து அராஜக முறையில் பெறப்பட்டு அரசாங்க சொத்தாக மாற்றப்படும் நடைமுறை என்று வர்ணித்திருந்தது அமெரிக்கா. அதனால் மொக்பர் அமெரிக்கா மற்றும் அந்த நட்பு நாடுகளால் தடை விதிக்கப்பட்டார். 2010 ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் முகமது மொக்பர் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்துடன் தொடர்புடையவர் என்று அவர் மீது தனிநபர் தடை விதித்தது. 2021 அமெரிக்க கரவூலம் ஈரானின் முறையற்ற ஊழல் மற்றும் தவறான நிதி நிர்வாகத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு செட்டாட் என்று கூறி முகமது மொக்பர் மீது தனிநபர் தடை விதித்தது. ஈரானின் புதிய ஜனாதிபதியாக முகமது மொக்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஈரானிய ஜனாதிபதி அமெரிக்காவுக்கோ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கோ போக முடியாது.